பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு முதன்மை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான திட்ட ஒப்புதலுக்கு தற்பொழுது கொள்கை அளவிலான அனுமதியை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விமான நிலையத்தினுடைய கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்புதல் என்பது இது மிக முக்கியமாக பார்க்கப்படும். சுமார் 5300 ஏக்கர் அளவில் அமைய உள்ள இந்த பரந்தூர் விமான தளத்திற்கான ஒரு திட்ட ஒப்புதலை தான் தற்போது மத்திய அரசாங்கம் வழங்கியுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக இந்த ஒப்புதலை பெறுவதற்காக சிவில் விமான போக்குவரத்து துறையிடம் இந்த ஒரு விண்ணப்பமானது வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான ஒப்புதலை நேற்று வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து புதிய விமான நிலைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் கூட்டு நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணியை டிட்கோ விரைவில் தொடங்க உள்ளது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 2026ஆம் ஆண்டு முதற்கட்ட அந்த ஒரு பணிகள் என்பது தொடங்கும். அது 2028ஆம் ஆண்டு முடிவடைய உள்ளதாகவும் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தற்பொழுது விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 2வது விமான நிலையத்தினுடைய தேவை என்பது அதிகரித்ததை அடுத்து இந்த ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முதற்கட்ட ஒரு திட்ட செலவு என்பது சுமார் 11,445 கோடி ரூபாய் அளவில் ஆகும் எனவும் டிட்கோ நிறுவனம் மற்றும் அதனுடைய ஒப்புதல் பெற்ற அதாவது ஒப்பந்த நிறுவனங்கள் சார்பாக இந்த ஒரு கட்டுமான பணிகள் என்பது தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.